மக்களே, நான் தசனா அண்ட் வெல்கம் டு டுரிசனா. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி செலிபிரிட்டி மேக்கப்பை ரீக்ரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து சப்ரீனா கார்பெண்டரோட மேக்கப் லுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது எங்க ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி அப்படின்னா, ஐ லவ் ஹர். ஐ எம் அ ஃபெல்லோ 4'11", ஐ மீன் ஹைட்டு சொல்றேன். ஸோ ஐ ரியலி லவ் ஹர், ஐ லவ் ஹர் சாங். ஸோ நான் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம், சும்மா எனக்காக நான் வந்து ரீக்ரியேட் பண்ணலான்னு இன்டர்நெட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தேர் வேர் வெரி ஃபியூ மேக்கப் டுட்டோரியல்ஸ் சப்ரீனா கார்பெண்டர் மேக்கப் டுட்டோரியல் ஆன் ப்ரௌன் ஸ்கின். ஸோ எனக்கு வந்து ஐயோ எப்படி பண்றது அப்படின்ட்டு ஐ ட்ரைட் வித் ஹர் பிக்சர், அவரோட பிக்சரை வச்சு ட்ரைட் பை பெஸ்ட். அதுதான் நீங்க தம்ப்நெயில பாத்திருப்பீங்க. அண்ட் ஐ லவ்ட் த மேக்கப், ஐ லவ் ஹவ் இட் டர்ன்ட் அவுட். எனக்கே பெருமை ஆயிடுச்சு, வா பரவாயில்லையே அப்படின்ட்டு நான் வந்து நினைச்சுக்கிட்டேன். என்கிட்ட வந்து சப்ரீனா கார்பெண்டர் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அண்ட் ஹேர் ஸ்டைல் ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு வந்து அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலும் எனக்கு கிடையாது. ஸோ இட்ஸ் தேசி வெர்ஷன் நீங்க வந்து வச்சுக்கோங்க. பட் மேக்கப் இட்ஸ் ஃபுல் ஆன் சப்ரீனா கார்பெண்டர் மேக்கப் லுக் ஃபார் ப்ரௌன் டஸ்கி ஸ்கின், பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோ. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் எல்லாத்தோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் நீங்க வந்து என்னைய இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் அங்கே கிடைக்கும். நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட போறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்கின் ப்ரெப் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. நான் ஸ்னைல் மியூசியம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆமா, இந்த ரெண்டு நான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்க வெளியில போறீங்கன்னா சன்ஸ்கிரீன் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால நான் வந்து ஒரு மேட் ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேபிளினோடது. மேக்கப் வந்து இப்போ புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன், இல்லை புதுசா ஏதாவது ப்ராடக்ட், புதுசா காம்போஸ் நான் வந்து மேக்கப்ல ட்ரை பண்றேன்னா ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் ஒன் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ட்ரஸ்டி ப்ரைமர். ஸோ இது நான் வந்து என்னோட டீ ஜோன்ல மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லா போடணும்னு அவசியமே இல்லை. ஃபேஸ் ஃபுல்லா ஆயில் வரவும் செய்யாது. எனக்கு வந்து மெயினா வரது என்னோட கண்ணுக்கு கீழே சீக்ஸுக்கு மேலதான். ஸோ ஐ கான்சென்ட்ரேட் மோர் தேர். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போடுறோங்கிற காரணத்தினால ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நார்மலா ஐ டோன்ட் டூ தட், மாய்ஸ்சரைசரே போதும். பட் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போடுறோங்கிறதுனால அது அழகா கிளைட் ஆகிறதுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின் ஆர் காம்பினேஷன் ஸ்கின், யூஸ் அ வெரி திக் மாய்ஸ்சரைசர், அதுவே போதும். ட்ரை ஸ்கின்னா இருக்குதுன்னா ட்ரை திஸ். இது வந்து லவ் சைல்ட் மசாபாவோட ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் ப்ரீமியர். இதை நான் வந்து எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே ஒரு ஜெனரஸான 2 பம்ப். இது வந்து இனிஷியலி ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். நீங்க பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடும். அதுக்கு மேலே மேக்கப்பும் போடுவோம். ஸோ அது வெளியில தெரியாது. ஸோ தட் டசன்ட் மேட்டர். பட் ஸ்டில் கீப் தட் இன் மைண்ட், அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்குறது. பட் இட் இஸ் ரியலி குட். லைட்டா ஸ்டிக்கியாவும் இருக்கும். ஸோ உங்க மேக்கப்பையும் நல்லா பிடிச்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து டீப்பா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னா யூஸ் அ கலர் கரெக்டர் ஆல்சோ. ஸோ நான் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஐ யூஸ் திஸ் LA Girl Pro கன்சீலர் இன் த ஷேட் ஃபான். இது வந்து ஆரஞ்ச் டிண்டோட இருக்குங்கிற காரணத்தினால என்னோட ஸ்கின் டோனை வந்து ஈவன் டோன் பண்ணிடும். ஸோ இதை நான் என்னோட வாயை சுத்தி, என்னோட கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் எனக்கு பிளமிஷஸ் இருக்குதோ, ஐ மீன் பாஸ்ட் பிளமிஷஸ் இருந்துச்சோ அங்கெல்லாம் நான் வந்து இதை போட்டு ஸ்பஞ்சை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நார்மலா ஐ ப்ரிஃபர் அ ப்ரஷ். பட் இன்னைக்கு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போறோங்கிற காரணத்தினால் எனக்கு வந்து ரொம்ப கவரேஜும் வேணும். பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து கேக்கி ஆகிடக்கூடாது. ஸோ ஸ்பஞ்ச் இஸ் அ ரியலி குட் வே டு கோ. ஐ யூஸ்டு திஸ் சிம்பிளி நாம் ஸ்பஞ்ச். ரியலி குட் ப்ராடக்ட். சுத்தமா உங்களுக்கு உரியவே செய்யாது. அது எப்படியே தெரியல, இது மெட்டீரியல் அப்படிங்கறதுனால என்னன்னு தெரியல. ஐ லவ் திஸ். ஐ எம் அப்சஸ்ட் வித் திஸ். கன்சீலர் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெட்ஸ் கோ ஃபார் அ ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து இந்த மேக்கப்புக்கு இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் நம்ம ஸ்கின் டோன் வந்து ஈவன் டோனா இருக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட உங்க ஸ்கின்னுக்கு மேட்ச் அப்ல என்ன ஃபவுண்டேஷன் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்லாம் கிடையாது, ரொம்ப டூயாவும் இருக்காது. இட்ஸ் நாட் ட்ரைங் ஆன் த ஸ்கின். ஸோ அந்த கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேட் 180Y டீப். பிரிட்டி குட் மேட்ச் எனக்கு. அகைன் நான் வந்து ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்க ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ப்ரிஃபர் ஸ்பஞ்ச் இந்த மேக்கப் லுக்கு. ஸோ 2 பம்ப்ஸ் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து போட்டுக்கிறேன். நெத்தி, ஃபேஸ், மூக்குல எல்லா இடத்தையும் ஐம் கவரிங் இட் வித் ஸ்பஞ்ச். ஃபவுண்டேஷன் போட்ட பிறகும் கூட உங்களுக்கு வந்து ஃபேஸ் கேக்கா ஃபீல் ஆக கூடாது, கேக் ஆகவும் செய்யாது. நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா. ஓகே, திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் ரியலி குட். ஒரு ஷியர், ஒரு மீடியம் கவரேஜ் கூட வரது உங்களுக்கு நீங்க பில்ட் பண்ணாதான் வரும். ஸோ ஒரு ஈவன் டோன் உங்களுக்கு வரணும். நீங்க போட்டுக்கிற அந்த கன்சீலர் உங்க ஸ்கின் டோனும் சேம் ஆகுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேஸை வந்து ஹைலைட் பண்றதுக்கு பிளாண்டா இருந்தா ட்ரஸ்ட் மீ நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு நான் என்னோட ஃபேவரட்டான இந்த மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் மல்டி யூஸ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் பட்டர்ஸ்காட்ச்.
இதை நான் நோட் பண்ணது என்னன்னா, இட் இஸ் வெரி லாங் லாஸ்டிங் பட் க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதை என்னோட அண்டர் ஐல போடவே மாட்டேன். எங்கெல்லாம் எனக்கு ஆல்ரெடி ஃபைன் லைன்ஸ் இருக்குதோ, நார்மலா லாஃப் லைனும் சரி, நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கங்களும் சரி, அங்க நான் போடவே மாட்டேன். நேச்சுரலா எனக்கு எங்க லைட் ஹிட் ஆகுதோ, லைக் என்னோட சீக்ஸ்க்கு மேல, அங்க மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன். நார்மலா போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியா போடுறேன். பிகாஸ் பிரச்சனை இல்லை, இது கேக் ஆகாது. இட்ஸ் வெரி வெரி ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். நிஜமா சூப்பரா இருக்கும். மூக்கோட சென்டர்ல நான் போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் எனக்கு கான்டோர் பண்ண போறது இல்ல. கான்டோர் பண்ணீங்கன்னா ஓகே, எனக்கு பண்ண தெரியாது. சோ எனக்கு தெரியாம உங்களுக்கு சொல்லி தரதுக்கும் எனக்கு மனசு வரல. சோ சென்டரை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நேச்சுரலாவே கான்டோர் விழுந்துரும். ஓகே, சோ அண்ட் நான் நெத்திலையும் போட்டுக்கிறேன் ஒரு பிரைட்னஸ்க்காக. இதையும் நான் அகைன் ஸ்பஞ்ச் வச்சு தான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஈஸியா பிளெண்ட் ஆயிடும், சுத்தமா கேக்கே ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபேஸை செட் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் லூஸ் பவுடர் வச்சு, என்னோட ஷேட்ல இருக்கிற லூஸ் பவுடரை வச்சு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் செட் பண்ணிக்க போறேன். அதுக்கு இந்த கே பியூட்டியோட ஒரு பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். அதனால இதோட ஷேட் டாஃபி. அதை நான் இந்த மார்ஸோட ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா நான் செட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ல எக்ஸஸா இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு செட் பண்ணுங்க. ஒரு ஈவன் லேயர் ஆஃப் இது வரணும். நான் இன்னைக்கு பேக் பண்ண போறது இல்ல. பிகாஸ் அகைன் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் கேக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ லெட்ஸ் பில்ட் இட் வெரி ஸ்லோலி. சரியா? உங்களுக்கு அப்படி கடைசி வரைக்கும் கேக் ஆகலன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குதுன்னா, லாஸ்டா we can bake. ஓகே, சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் செட் மட்டும் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபேஸை. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் blush, மை ஃபேவரட். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ண எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அது ரொம்ப மேட் ஆக்கிடுச்சு என்னோட ஃபேஸை. மேட் ஆக்குறது, ஹெவி ஆகுறது. ஸோ ஐ ஃபவுண்ட் another way. ஒரு ஸ்கின் டிண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த எட்டியூடோட டியர் டார்லிங் வாட்டர் டிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் 02. ஐ லவ் திஸ் கைஸ். நீங்க இதை நார்மல் ஃபேஸ்ல ஃபவுண்டேஷனுக்குள்ள முன்னாடி போடுறதை விட பவுடருக்கு மேல போட்டீங்கன்னா ரியலி நைஸ் அண்ட் இட் பிளெண்ட்ஸ் ரியலி வெல். பிகாஸ் உங்க ஃபேஸ் ட்ரையா இருந்துச்சுன்னா இது பேட்ச் ஆயிடுது. அங்க ட்ரை ஆயிடுது, சீக்கிரமா ட்ரை ஆயிடுது. உங்களால மூவ் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் அதை. சோ நீங்க இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பவுடருக்கு மேல போட்டீங்கன்னா, அதுவும் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் பிளெண்டிங் அவுட் ரியலி வெல். சோ இதை நான் எடுத்து 2 கோட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கோட் கொடுத்தேன். அந்த கோட் எனக்கு பத்தல. பிகாஸ் அப்படின்னாவோட மேக்கப் லுக்லயே மெயின் அட்ராக்ஷன் இஸ் தி blush. சோ அதுக்காக நான் இந்த இதை 2 டைம்ஸ் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே நிறைய போயிடாதீங்க. ஓகேவா? நார்மலா நான் blush எங்க போடுவேன் அங்க போட்டுக்கிறேன். பட் எக்ஸ்ட்ராவா நான் என்னோட கண்ணுக்கு கீழே லைட்டா நான் எடுத்து வந்துக்கிறேன். ஓகேவா? கலர் ஐ வுட் சே கோ ஃபார் பிங்க் ஆர் பீச் blush. அதுதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு டீப்பர் ஸ்கின் டோனா இருக்குது அப்படின்னா கோ ஃபார் பர்பிள் blush. அது உங்க கலர் தியரி படி உங்க ஸ்கின்ல பிங்கா தெரியும். ஐ ப்ரிஃபர் ரியலி ரியலி டார்க் பிங்க் டிண்ட். சோ அதனால நான் இதை போட்டுக்கிட்டேன். இட்ஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் அதோட நம்ம விட்டுற போறது இல்ல. யூஸ் அ பேல் blush ஆர் எப்படி சொல்றது, உங்க ஸ்கின் டோனை வரைக்கும் லைட்டா இருக்கிற மாதிரி ஒரு blush எடுத்து உங்களோட அந்த பிளஷோட எட்ஜஸை கொஞ்சம் சாஃபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அண்ட் மேக்கப் லுக்ல சப்ரி நான் ஆல்ரெடி பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை நான் எடுத்து என்னோட கண்ணுக்கு கீழே நான் போட்டுக்கிறேன். இது ஒரு பவுடர் blush தான். பட் இது மேப்ளினோடது. ஷேட் ப்ரௌட். ரொம்ப ஹெவியா இருக்காது உங்களோட ஸ்கின்ல. பிளஸ் இட் இஸ் வெரி லாங் லாஸ்டிங் ஆல்சோ. ஸோ நீங்களே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட இருக்கிற எந்த லிக்விட் blushஆவும் இருக்கலாம். எதுனாலும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் ஆஃப் நீங்க போட்டுருக்கிறது வரைக்கும் லைட்டா இருக்கிற மாதிரி, உங்க ஸ்கின் டோன் கொஞ்சம் மேட்சா இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் நீங்க எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த லுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஒரு காம்பாக்ட் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இது ஃபிட்மியோட காம்பாக்ட் பவுடர் இந்த ஷேட் 330. இது என்னோட ஷேடை வரைக்கும் ஒரு 2-3 ஷேட்ஸ் லைட்டர். ஸோ இதை நான் எடுத்து அந்த பிளஷையும் டிஸ்டர்ப் பண்ணாம, வேற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம, என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸ்ல மட்டும் நான் லைட்டா போட்டுக்கிறேன். சரியா? இது நல்லா இருக்கும். பட் ரொம்ப போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்காக கேக்காக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெசசரி. நம்ம நிறைய மேக்கப் போட்டுருக்கிறதுனால நிக்ஸோட மேட் ஃபினிஷ் செட்டிங் மிஸ்ட் எடுத்து நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா உங்க மேக்கப்பை ஒன்னு ஆக்கிடும். ரொம்ப பிடிக்கும் அந்த செட்டிங் மிஸ்ட் எனக்கு. நீங்க மிந்த்ரால வாங்குனீங்க, ஆஃபர்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 500 rupees தான் ஆகும். நான் 1000க்கு வாங்கியிருந்தேன். இல்ல 900 and something வாங்கியிருந்தேன். இதுவும் இவங்களோட ஐலைனரும் ரெண்டுமே சேர்த்து எனக்கு 900 ஆச்சுது. சோ மிந்த்ரால நீங்க இந்த நிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா மிந்த்ரால பாத்துக்கோங்க, ஆஃபர் செமையா கிடைக்கும். சோ அதுக்கப்புறமா செட்டிங் மிஸ்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். சம்டைம்ஸ் நீங்க போட்டிருக்கிற செட்டிங் மிஸ்ட் நீங்க கீழே போட்டிருக்க ப்ராடக்ட் கூட செட் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்க இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது ஸ்பஞ்சிலே வந்துடும். டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதை பண்ணாதீங்க. கம்ப்ளீட்லி நேச்சுரலா ஏர் ட்ரை ஆக விட்டுருங்க. அந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்க போறேன். அதுக்கு இந்த மிஸ் கிளேரோட ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். உங்க சப்ரினாவோட ஐப்ரோஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ அதுக்காக என்னோட ஐப்ரோஸே நான் எக்ஸ்ட்ராவா வரையாம ஆல்ரெடி இருக்கிறதே கொஞ்சம் திக்கன் பண்ணிக்கிறேன். இது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு. பிளஸ் அதுலயே ஸ்பூலி வரும். அதை வச்சு நான் நல்லா ஈவன் பண்ணிக்கிறேன் என்னோட ஐப்ரோஸ்க்கு நான் வேற எதுவுமே பண்ண போறது இல்ல. இப்படி இருந்தாலும் எனக்கு நேச்சுரலாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐஸ் தான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒயிட் பீப்பிள் டுட்டோரியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒயிட் காஜல் யூஸ் பண்ணிருப்பாங்க. சப்ரினா கார்பனுமே ஒயிட் காஜல் தான் யூஸ் பண்ணிருப்பா. பட் நமக்கு ஒயிட் காஜல் போட்டா
டிமானிக்கா இருக்கும். இட்ஸ் நாட் வெரி நேச்சுரல் அண்ட் இட்ஸ் நாட் வெரி பிரிட்டி. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ் அ ப்ரௌன் காஜல் ஆர் பெய்ஜ் காஜல். சரியா? பட் என்கிட்ட வந்து பெய்ஜ் காஜல் கிடையாது, ப்ரௌன் காஜல் நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரிமல் லண்டனோட ஒரு ஒயிட் காஜல் எடுத்து என்னோட லோவர் லேஷ் லைன்ல நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். காஜல் இஸ் டோட்டலி நான் அக்செப்டபிள் உங்க வாட்டர் லைன்ல, ஐ மீன் பிளாக் காஜல். ஸோ அதனால தான் அந்த ஒயிட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வெள்ளரி போய் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மியூட் டவுன் பண்றதுக்கு நான் இந்த ப்ரௌன் காஜல் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் ஃபேசஸ் கேனடா. அவங்களோட ப்ரௌன் காஜல் எடுத்து அந்த ஒயிட்டுக்கு மேல போட்டீங்க அப்படின்னா இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் அ பெய்ஜ் கலர். ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அன்நேச்சுரலா இருக்காது. இதே இது உங்ககிட்ட பெய்ஜ் கலர்ல இருந்துச்சு, உங்க ஸ்கின் டோன் கலர்லயே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பட் என்கிட்ட அப்படி இல்ல, நான் இன்னும் அது வரை கண்டுபிடிக்கவும் இல்ல. ஸோ ஐ கைண்ட் ஹேவ் டு டூ திஸ். ரொம்ப எல்லாம் காஸ்ட்லி கிடையாது. இது ஒரு 150, இது ஒரு 150. That's the job. நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா போய்க்கிறேன். நல்ல திக்கான ஒரு மஸ்காரா எடுத்துக்கோங்க. பிகாஸ் மஸ்காரா ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம காஜல் போடல, ஸோ நம்ம கண்ணு இருக்குன்னு நம்ம காமிக்கிறதுக்கு மஸ்காரா நிறைய போட வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த மேபிலனோட ஸ்கை ஹை மஸ்காரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸே நான் வந்து ஈவனா நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். பட் ஒரு கோட் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோட்லயே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? கேமரா உங்களுக்கு பெருசா தெரியாத மாதிரி இருக்கலாம், பட் இதுக்கு மேல நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ரொம்ப அன்நேச்சுரலா இருக்கும். ஸோ அதனால வந்து செகண்ட் தேர்ட் கோட்லாம் நான் வந்து போய்க்கல. உங்ககிட்ட இருக்கிற எந்த மஸ்காரா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் திங் லோவர் லேஷஸ்லயும் போடுறது, பிகாஸ் நம்ம பிளாக் காஜல் போடல அதனால. இது வந்து ஐலைனர். ஐலைனர் நான் வந்து எப்பவும் மஸ்காராக்கு முன்னாடி போடுவேன். பட் நம்ம ஐலைனர் வந்து ஃபுல்லா போட போறது இல்ல. ஐ மீன் நார்மலா நான் போடுற மாதிரி இங்க இருந்தே இங்க வரைக்கும் நான் போட போறது இல்ல. சப்ரீனாவோட லுக்ல பாத்தீங்க அப்படின்னா கேட் ஐ மட்டும் தான் இருக்கும், லைக் வெளியில மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் மஸ்காராக்கு முன்னாடி ஐலைனர் போட்டேன் அப்படின்னா என்னோட ஐலைனர் மறைஞ்சிடும் மஸ்காரால. ஸோ நான் மஸ்காரா போட்டதுக்கு அப்புறமா அது வந்து எவ்வளவு லிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கீரோவோட ஐலைனர், பென் ஐலைனர் வந்து ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி லுக்குலாம். பென் லைனரை வச்சு நான் எண்ட்ல மட்டும் அந்த கேட் ஐ நான் வந்து விங்ஸ் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எலாங்கேட்டடா இருந்த மாதிரி இருக்கும் என்னோட ஐஸ், அண்ட் ஓப்பன் அப்டாவும் இருந்த மாதிரி இருக்கும். நீங்க ஃபுல்லா போட்டீங்க அப்படின்னா உங்க கண்ணு வந்து சின்னதாயிடும். ஓகேவா? ஐ ஷேடோக்கு என்னால கண்டுபிடிக்க முடியல என்ன போட்டாங்க அப்படின்ட்டு. சோ என்னோட நேச்சுரல் பிக்மெண்டேஷனே நான் அப்படி விட்டுட்டு லைட்டா ஒரு கான்டோர் மாதிரி இருக்கட்டும் அப்படி விட்டுக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து அதில் கன்சீலரோ பவுடர் எதுவுமே போடல. அண்ட் அந்த நைக்கோ குவாட்ல இருந்து வர ஒரு மியூட்டட் கோல்டு ஷேட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பிங்க் போடலாம்னு நினைச்சேன், ஒரு லாவெண்டர் போடலாம்னு நினைச்சேன். பட் அது லுக்குக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ வென்ட் வித் மியூட்டட் கோல்ட் ஆர் ஷாம்பைன் ஷேட். ஐஸ்ல நான் வந்து சும்மா போட்டுக்கிட்டேன். நார்மலா நான் கிளிட்டர் எப்படி போடுவேனோ அப்படி போட்டுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு பெருசா வெளியில தெரியாது என்னோட கண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் அதுல இருக்கிற இன்னொரு கொஞ்சம் பளிச்சின் வெளியில் தெரியுற இன்னொரு ஷேடை வச்சு என்னோட இன்னர் கார்னர்ல நான் வந்து போட்டுக்கிட்டேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க இங்க கம்மியா போட்டாலும் இங்க வந்து நிறைய போட்டாக்கணும். அதுதான் அந்த லுக்கே கொஞ்சம் எலிவேட் பண்ணும். புரியுதா? நம்ம கண்ணை வந்து பாப்ட் அப் காமிக்கும். லாஸ்டா நம்ம லிப்ஸுக்கு வந்துட்டோம். லிப்ஸுக்கு வந்து சப்ரீனாவோட லுக்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி எவிடென்ட். அந்த லிப் லைனரும் லிப் கிளாஸும் தனியா தெரியும். ஸோ அதுதான் நான் ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு நான் இந்த மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசைர் லிப் லைனர் இந்த ஷேட் 04 ஸ்கேண்டலஸ் ப்ரௌன் எடுத்து அவுட்லைன் நான் வந்து கொடுத்துக்கிறேன் என்னோட லிப்ஸுக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஓவர் டிரா இட் ஆர் அண்டர் டிரா இட். நான் வந்து நார்மலா என்னோட லிப்ஸ் ஷேப்பையே நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளாஸுக்கு அந்த பிக்சர்ல நான் வந்து இதுதான் போட்டிருந்தேன். இட்ஸ் கீரோவோட கிளாஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் லிப் பாம் ஆல்சோ. பட் லிப் பாம் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா சுத்தமா இருக்காது, சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். ஸோ ஐ ப்ரிஃபர் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் லிப் கிளாஸ். அதுக்கு நான் இந்த கீரோவோட லிப் கிளாஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது லிப் ரிஸ் கிளாஸ் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் வந்து 02. கொஞ்சம் கிளியரிஷா இருக்கிற மாதிரியான லிப் கிளாஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பிகாஸ் ஐ ட்ரைட் இட் 2-3 டைம்ஸ் இந்த மேக்கப் லுக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதான் ட்ரை பண்ணேன், ஐ லவ்ட் இட். செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் டிண்ட் யூஸ் பண்ணேன், நல்லா இல்ல. தேர்ட் டைம் நான் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி மேல கிளாஸ் போட்டேன், அதுவும் நல்லா இல்ல. ஸோ திஸ் ஒன் ரியலி குட். நல்ல ஒரு இதுல ஷிம்மரும் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கவே அழகா இருக்கும். ஸோ அகைன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் கிளியரிஷா இருக்கிற மாதிரி கிளாஸா பாத்துக்கோங்க. ரொம்ப பிக்மெண்ட் இல்லாத கிளாஸா நான் வந்து சொல்றேன். ஒயிட் கிளாஸா இருந்தா கூட போதும், பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க சப்ரீனாவோட ஏதாவது வீடியோஸ் பாத்தீங்க, பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அப்படி ஜொலிக்கும். அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த கே பியூட்டியோட ஹைலைட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். லிக்விட் ஹைலைட்டர் இந்த ஷேட் ஸ்பார்க்லிங். டைரக்டா நான் ஃபேஸ்ல கொண்டு போகல. ஃபர்ஸ்ட் இதை என் கையில எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிரஷ், நல்லா டைட்லி பேக்டு பிரஷ்ஷை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளஷ் கூட சேர்த்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் தனித்தனியா தெரியாது சப்ரீனாக்கு, அந்த என்ன சொல்ல மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க ரெண்டத்தையும். ஸோ அதனால நான் வந்து இப்படி போட்டுக்கிட்டேன். என்னால என்னோட பிளஷ் இதையும் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் யூசிங் திஸ் அஸ் அ லாஸ்ட் ஸ்டெப். உங்ககிட்ட ஷாம்பைன் ஷேட் ஒரு ரோஸ் கோல்ட் ஷேட் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். பிளஷ் கூட பிளெண்ட் ஆயிருந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கோல்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டா தெரியும், பட் பாக்குறதுக்கு நல்லா சன்செட் பிளஷ் லுக் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் டோனுக்கும் நல்லா இருக்கும். புரியுதா? உங்ககிட்ட ஷாம்பைன் இருந்துச்சுன்னா வெரி குட், கோல்டு இருந்துச்சுனாலும் இட்ஸ் மேனேஜபிள். ஸோ இதுதான் அந்த மேக்கப் லுக். சப்ரீனா கார்பெண்டர் மேக்கப் லுக் கம்ப்ளீட்டட்.
ஆன் ப்ரௌன் ஸ்கின் வித் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லா இருந்துச்சான்னு. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது மேக்கப் லுக் நான் வந்து கிரியேட் பண்ணமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற யாரோட மேக்கப்பும் ரொம்ப ஐகானிக்கா போகல ரீசெண்ட் டேஸ்ல, இது மட்டும் தான் போயிட்டு இருக்குது. ஸோ லெட் மீ நோ இஃப் யூ வாண்ட் டு see any மேக்கப் லுக் ஆன் ப்ரௌன் ஸ்கின். ஸோ அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.